திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, வேத மாணவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளனுடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் 6வது பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுவிசேஷத்திற்காக எப்பேற்பட்ட பாடுகளை பட்டார் என்பதை குறித்தும், தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்திலே அதிகாரம் 2 வசனம் 9 சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றும் தேவ வசனமோ கட்டப்படவில்லை என்றும் விசுவாசமான வார்த்தையை தீமோத்தேயுக்கு அவர் எழுதியிருக்கிறார். இன்றைய நாளில் வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு செய்தியும் கூட பசுமரத்திலே அறையப்பட்ட ஆணியை போல அது இருக்கிறது. எனவே உங்கள் இருதயத்தை திறந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்டு ரட்சிக்கப்படுங்கள், நித்திய ஜீவனுக்கென்று தகுதி பெறுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, தி நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். காலையும் மாலையும் ஒரு நாளில் 8 வேளைகள் 4 தொலைக்காட்சிகளில் இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்படுகிறது. நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமில்லாமல் அதை எழுதி அதை குறித்து சிந்திக்கிறவர்களாகவும் விவாதிக்கிறவர்களாகவும் உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும் மாற வேண்டும் என்று கேட்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் இங்கே பார் அங்கே பார், இதோ அற்புதம் அதோ அற்புதம் என்று முழங்குகிற ஒரு கூச்சல் அல்ல, அல்லது ஒரு பாட்டு பாடி காலத்தை விரயமாக்குகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. கர்த்தருடைய வசனத்தை சரியாக பகுத்து போதிக்கிற சத்திய மார்க்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் சிலர் வெறுப்பு உடையவர்களாக மாறுகிறார்கள். வயதானவர்களுக்கு சில பேருக்கு இது பிடிக்காது. ஏன்னா அவர்களுக்கு தலையணை போல ஒன்று வேண்டும். சில பேருக்கு அவங்களுடைய குற்றங்களுக்கு ஆதரவாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு ஏதோ இந்த மார்க்கமே ஒரு மயக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன அன்பு சகோதரர்களே, 2வது வருகையிலே இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும்போது நீங்கள் அவருடைய வலது பக்கத்தில் நிற்கும் தேவதாசர்களாக இருக்க வேண்டும். பயங்கரமான அந்த அக்னியாகிய அந்த கடலிலே விழாதபடிக்கு உங்கள் ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு லட்சிய நோக்கத்தோடு நம்முடைய நிகழ்ச்சிகளை கடுமையான விமர்சனங்களுக்கு மத்தியிலே நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அன்பு தோழர்களே, இன்றைக்கு 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த 9வது வசனத்தில் நேற்று நாம் படித்த பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். பவுலடியார் என்ன சொல்கிறார்? தான் விலகிடப்பட்டிருக்கிறதை குறித்து பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக ஒரு அறைகூவலை விடுகிறார். அதாவது, என் கையில் இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற இந்த விலங்கு முதற்கொண்டு எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும், அரசனும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டியும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய அறைகூவல். ஏனென்றால் அகிரிப்பா ராஜா சொன்னார், எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுவிட்டு, அப்பா இன்னும் கொஞ்சம் குறைய போனால் என்னையும் நீ கிறிஸ்துவனா மாத்திர போல் இருக்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார். கொஞ்சம் குறைய என்னை நீ கிறிஸ்தவனாக சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொன்னார். யூ பர்சுவேட் மீ ஆல்மோஸ்ட் டு பி எ கிறிஸ்டியன் என்று சொன்னார். சகோதரர்களே, ரோமர்கள் யூதர்களை சிறைச்சாலையில் போடுவதும் கைதிகளாக மாற்றுவதும் கை கால்களில் விலங்குகளை கட்டுவதும் மிகவும் அவமானமாக கருதினார்கள். குறிப்பாக அதிக படித்த பரிசேயர்கள்
தேவாலயத்தில் சனகரிப்பு சங்கத்தின் அங்கத்தினர்கள் ஜெயிலுக்கு செல்வது, கைகளில் விலங்கிடப்படுவது, அவர்களுடைய பதவியை இழக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கும் குற்றவாளிகளுக்கு மக்களாட்சி மன்றத்தில் இடமில்லை. ஆனால் பவுலடியார் தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் சங்கிலியில் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த சங்கிலியை குறித்து அவர் வெட்கப்படவில்லை. ரோமர் 1:16 படிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷம் பலனாக இருக்கிறது என்று சொல்கிறார். The gospel is the power of God unto salvation. Therefore I am not ashamed என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 1:16 ஒனேசிமுவின் வீட்டார் என்னுடைய சங்கிலியை குறித்து, என்னுடைய வெட்கத்தை குறித்து, என்னுடைய அவமானத்தை குறித்து அவர்கள் வெட்கப்படாமல் என்னை ஆதரித்தார்கள், என்னை நேசித்தார்கள், எனக்கு உணவளித்தார்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து இந்த சங்கிலியை குறித்து 2:9 பவுலடியார் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார், பாதகன் போல. பாதகன் என்ற வார்த்தையை நொட்டோரியஸ் கிரிமினல் என்று நாம் சொல்லலாம். ஒரு பயங்கரவாதியைப் போல, ஒரு தீவிரவாதியைப் போல, ஒரு தேச துரோகியைப் போல என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஏதோ பவுல் கையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த சங்கிலியை பார்க்கும் போதே அவன் அவ்வளவு மோசமான குற்றவாளியாக மக்கள் பார்க்கிறாங்க. ஆனால் அதை குறித்த கவலை அவருக்கு இல்லாமல் அது விசுவாசத்தின் எல்லையாக அதை மாற்றிக்கொள்கிறார். பாருங்கள் 9 இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். கவனிங்க, தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. எப்பேற்பட்ட மலையை பிளக்கும் ஒரு வார்த்தை இது. எப்படி அணு உண்டு வெடித்தால் பூமி செதறி விடுமோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வார்த்தையாக இருக்கிறது. I have been bound on chain but not the word of God. நானோ பாதகன் போல சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் தேவனுடைய வசனம் கட்டப்படவில்லை. தேவனுடைய வசனத்தை யாரால் கட்ட முடியும்? யாராலும் முடியாது. ஆகவே தேவனுடைய வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. இதெல்லாம் யாருக்கு சொல்லுகிறார்? பவுலடியார் தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயு உற்சாகமான ஊழியத்தை செய்யும்படி, அவனுக்குள் ஆவல் உண்டாகும்படி, பலன் உண்டாகும்படி சொல்லுகிறார். Do not be discouraged. நீ சோர்ந்து போகாதே. சகோதரர்களே, இந்த காலத்தில் நல்ல பலன் அடையணும்னா புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு விளம்பரங்களை செய்கிறாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்க, அந்த ட்ரிங்க்ஸ் குடிங்க, டயபெட்டிக் நோயாளிகள் என்ஷூர் குடிங்கன்றான், இன்னொருத்தர் இந்த பக்கம் ஹார்லிக்ஸ் குடிங்கன்றான். ஒவ்வொருத்தர் ஒன்று போட்டு போட்டு போட்டி போட்டு உங்களை பலப்படுத்திக் கொள்ளும்படி சொல்கிறான். இதெல்லாம் குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும், பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சகோதரர்களே, நீங்கள் கிருபையிலே பலப்பட வேண்டும் என்று பவுலடியார் சொல்கிறார். இது எங்கே கிடைக்குது? பாருங்கள் 2:1 ஆதலால் என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கிருபையிலே பலப்படு. மலையின் மீது ஒரு உச்சியில ஒரு கூடு, அங்கே ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சை பராமரிக்கிறது. அந்த குஞ்சுக்கு அங்கேருந்து கீழே பார்த்தா கடல், அங்கேருந்து கீழே பார்த்தா காடுகள், பயம், சொல்ல முடியாத பயம், உயிர் போகிற பயமா இருக்கு. அதனால இந்த கழுகு என்ன செய்து அந்த குஞ்சை தன்னுடைய முதுகின் மேலே வைத்துக்கொண்டு தன்னுடைய சிறகுகளை விரித்து அசையாமல் ஆடாமல் அப்படியே பறந்து வந்து எல்லாவற்றையும் காட்டி மீண்டும் கூட்டுக்குள் கொண்டு வந்து வைக்கிறது. கிருபையிலே பலப்படுதல் என்பது விரிந்திருக்கிற இந்த பொல்லாத உலகத்தை, பாவம் நிறைந்த இந்த உலகத்தை, மரணம் நிறைந்த இந்த உலகத்தை
எல்லா வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்தில், எல்லா மோசடிகள் நிறைந்த இந்த உலகத்தில் வெளியே வரவே பயப்படுகிற ஒரு ஊழியக்காரனாக நாம் இருக்கிறோம். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஊழியக்காரர்கள் அப்படியே முடங்கி போனவர்களாக இருக்கிறார்கள். வெளியே வர முடியல, தெருக்களில் சத்தியத்தை சொல்ல முடியல, வீடுகளில் சொல்ல முடியல, கைத்தாள்களை விநியோகிக்க முடியல. உடனே அவர்களுக்கு எதிராக மதமாற்று தடை சட்டம் என்ற இந்த கொடுமை சட்டத்தின் கீழே சிறைச்சாலையில் தள்ள சட்டங்களை ஏற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடத்துல காயமும் வேதனையும் நிறைந்த ஊழியக்காரனே, உன்னை ஆற்றவும் பலப்படுத்தவும் சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவனுடைய கிருபை. 2 கொரிந்தியர் 12:9 படிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். எல்லா வியாதிகளுக்கும் ஒவ்வொரு மருந்து எடுக்கிறத விட, எல்லா வியாதிகளுக்கும் ஒவ்வொரு மருத்துவரை தேடி செல்வதை விட ஒரே மருந்து, ஒரே டாக்டர், கிருபை தான். அது கிறிஸ்து தான் அவர். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. அன்பு சகோதரர்களே, சில சமயங்களில் கிருபை வேற கிறிஸ்து வேற அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் கிருபையை கிறிஸ்துக்குள் வைத்திருக்கிறார். ரொம்ப நாள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இது வேற அது வேற நினைச்சிட்டு இருந்தோம். God put grace in Christ. They are inseparable. அவர்களை தனித்தனியாக பிரிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் தான் உனக்கு கிருபை. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் அப்பொழுது அறைகூவலை விடலாம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும். என்னை ஊழியக்காரனா மாற்றினது போல நான் உங்களை ஊழியக்காரராக மாற்ற வேண்டும். என்னை உயிர்ப்பித்த தேவன் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது கேட்டா கேளுங்க, கேட்கா வெட்டி போங்க அப்படின்னு சொல்ற ஒரு மார்க்கம் அல்ல. எல்லா உருக்கமும் தயவு நிறைந்த மார்க்கம். கண்ணியத்தோடு நான் ஒரு போதகனாக இருப்பது போல நீங்களும் போதகராக மாற வேண்டும். கிறிஸ்தவம் என்ன நினைக்குதுன்னா, குறிப்பாக கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள் எப்போதும் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஒரு முதலாளியை போலவும், மற்றவர்கள்லாம் ஒரு தொழிலாளியை போலவும், அடிமையை போலவும் அவங்க நடத்துறதை நீங்க பார்க்கலாம். நீங்க சபைக்குள்ள போனாவே உங்களை அடிமையாகவே அவர்கள் பார்ப்பாங்க. அப்படி இல்லை. ஒவ்வொரு போதகரும் முழு திருச்சபையை போதகர்களாக மாற்ற வேண்டும். Every church and every member need to be trained as teachers. அப்போ சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் அந்த போதகரை போலவே அவன் மாறி விடுவான். இயேசு கிறிஸ்து இதை தான் சொன்னார். எல்லா தேறின எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்று சொன்னார். நாம் எல்லாரும் குருவாக இல்லை. ஆனா இயேசுவை நாம் பின்பற்றும் போது, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலில் வளரும் போது இயேசு கிறிஸ்துவை போலவே நாம் மாறுகிறோம். அதுதான் சொல்ற 2ஆம் வசனத்துல, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. இந்த ஒப்புவி என்ற வார்த்தையை கமிட் என்ற ஒரு ஆங்கில சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது முதல் நூற்றாண்டு காலத்தில் இராணுவ வீரர்கள் சில தகவல்களை கொண்டு செல்வார்கள். நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல செல்வார்கள். நூற்றுக்கு அதிபதி அதற்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு செய்தியை அனுப்புவார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் அதை எதுவும் மாற்றவோ, அதை தொலைக்கவோ, அதில் ஒன்றை கூட்டவோ முடியாது. எப்படி என்ன சொல்லப்பட்டதோ, என்ன கொடுக்கப்பட்டதோ அதை கொண்டு போய் சரியாக அந்த அதிகாரியின் இடத்துல ஒப்படைக்க வேண்டும். நல்லது கெட்டதெல்லாம் நீ பார்க்க கூடாது.
அது ஒரு கால அந்த கடிதத்தில் இந்நாளை வெட்டி போடுங்கன்னு எழுதியிருக்கோம். நீ உட்காந்து யோசித்துக்கிட்டு பாவம் அவனையே வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த தகவலை மறைக்க முடியாது. Whatever committed in the hands of the soldier, it has to be reached to his master. அது மாதிரி என்ன சொல்றாரு, உன்னிடத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவான போதனையை நான் கற்றுக் கொடுத்தேன் இல்லையா, அந்த போதனையை உன்னை போல மற்றவனையும் மாற்றக்கூடியதாக ரட்சிக்கக்கூடியதாக உண்மையுள்ள ஒரு மனுஷனுக்கு அதை ஒப்புவி. Teach others so that they may also become teachers. அன்பு சகோதரர்களே, போதகர்களே, இதை கேட்டால் நீங்கள் ஏதோ ஒரு வெடி மருந்த முழுங்கின மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அது எப்படி, நான் தான் போதகர், எல்லாரையும் போதகராகனா என் கதி என்ன ஆகும், எனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? இந்த எல்லாம் கிறிஸ்தவத்தின் போதனை அல்ல. கிறிஸ்தவம் ஒவ்வொரு மனிதனையும் மற்ற ஒருவனை சீஷராக மாற்ற வேண்டும், மற்ற ஒருவனை கிறிஸ்தவனாக மாற்ற வேண்டும், மற்ற ஒருவனுக்கு தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும். என்ன சொல்றாரு பாருங்க, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி. கிறிஸ்தவம் இன்னைக்கு மதமாக மாறினதுக்கு காரணம் பொய்யான மனிதர்களிடத்தில் இது ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அருமை பெருமை தாராளமாக விளங்கும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறோம், தேவனுடைய தோட்டத்தை உருவாக்குகிறோம், நல்லது. ஆனால் முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்கிற ஆள் தன்னுடைய வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கார், தன்னுடைய குடும்பத்துக்காக அதை கட்டி கொண்டிருக்கிறார். அதை ஒரு பொது சொத்தாக அவர் மாற்றவில்லை, பொது ஜனங்களுக்காக அதை உருவாக்கவில்லை. நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். நட்சத்திர போதவர்கள் அனைவரும் பெரும் கோட்டைகளை கட்டி பெரும் மலைகளை மாற்றி மடைமாற்றம் செய்கிறார்கள். முடிவை பார்த்தால் பிள்ளைக்குட்டி இல்லாத அந்த மனிதர்கள் அல்லது பேர பிள்ளைகளை உடைய அந்த நட்சத்திர போதவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் தங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கும் அதை வைத்து விட்டு போகிறார்கள். நான் இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பேர் கூட என்னால் சொல்ல முடியும் தைரியமா. நீங்கள் வெட்கப்பட்டு போவீங்கன்னா பேர் நான் சொல்றது இல்லை, உங்களுக்கு வெக்கமாயிடும் அது சொன்னா. அன்பு சகோதரரே, கர்த்தருடைய வேலையை தாறுமாறாக போதிக்கிறவர்கள் இப்படிதான் இருக்காங்க. அவருடைய அடையாளம் இதுதான். ஆவியை குறித்து பேசுகிறவர்கள் பாவியை போல நடக்கிறார்கள். அவர்களுடைய மார்க்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெறும் பரிசுத்த ஆவியை குறித்து போதித்தவர்கள் கடைசியில் பார்த்தா விக்கிரகாராதனைக்காரனுடைய கல்லறையில் அவர்கள் அடக்கம் பண்ணப்படுவதை நான் பார்க்கிறேன். என் அன்பு தோழர்களே, இந்த ஒரு வசனத்தை நல்லா புரிஞ்சுங்க. தேறின எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்று இயேசு சொன்னார். பவுலடியார் தீமோத்தேயுவை தன்னை போல இருக்கும்படி சொல்கிறார். என்னிடத்தில் நீ கேட்டவைகளை போதிப்பதற்கு ஏற்ற மனிதர்களிடத்தில், உண்மை உள்ள மனிதர்களிடத்தில் அதை ஒப்புவி என்று சொல்கிறார். அந்த ஒப்புவிக்கும் பணியை நீங்கள் மாற்ற முடியாது. அந்த செய்தி மரண செய்தியானால் அதை எடுத்து செல்கிறவன் மரண செய்தியை சொல்ல வேண்டும். அந்த செய்தி விடுதலை செய்தியானால் அந்த செய்தி விடுதலையாக சொல்லப்பட வேண்டும். So whatsoever committed in your hand, it is a message of freedom, life and the joy of the Holy Spirit. உண்மையுள்ள மனுஷனிடத்தில் அதை ஒப்புவி. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு போதகரும் உண்மையுள்ள மக்களிடத்தில் ஒப்புவிக்கிற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். 3வது வசனம், நீயும் இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. கிறிஸ்தவம் என்பது a religion of suffering, பாடுபடுகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. 1 பேதுரு 4:16 படித்தோம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். திடீரென்று வீடு தீப்பற்றி எரிவது போல நம்முடைய வாழ்க்கையானது சூறையாடப்படும். இன்றைய அரசாங்கங்களும் இன்றைய
வெறி பிடித்த அரசியல்வாதிகளும் நம்ம என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது. கட்டிய வீடுகளை புல்டோசரை வைத்து இடித்து போடுகிற ஒரு நவீன யுகத்தில் நாம் இருக்கிறோம். பேராலயங்களையும் தேவாலயங்களையும் தரைமட்டமாக்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். தீப்பற்றி எறிவது போல அவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரரும் தன் வாழ்நாள் காலத்தில் வெறும் சுகத்தை அனுபவிப்பதற்காக வரவில்லை, அவர்கள் தீங்கு அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. You are called to suffer as Christ being suffered. கிறிஸ்துவானவர் தீங்கு அனுபவித்தது போல நாமும் தீங்கு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல போர் சேவகன் என்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்க. போர் சேவகனா யாரு? சோல்ஜர். போர் சேவகனுக்கும் சாதாரணமான மனிதனுக்கும் என்ன வேறுபாடு? முதலாவது, போர் சேவகன் தன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, நடக்க முடியாது, சமுதாயத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டான். அவனுக்கென்று ஒரு ரகசியம் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு பாதுகாப்பு உடை இருக்கும், அவனுக்குன்னு கையை எறிவதற்காக பயன்படுத்துவதற்காக போராயுதங்கள் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணங்கள் இருக்கும். ஒரு போர் வீரன் அவன் சாதாரண மனிதனோடு சுலபமாக கலந்து விட மாட்டான். அந்த மாதிரி தான் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்கான ஒரு போர் சேவகனை போல் இருக்கிறான். அவன் விசுவாசத்தின் ஆயுதங்களை தன் மீது தரித்து கொண்டிருக்கிறான். கேடகம் இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, தலைச்சீரா இருக்கிறது, மார்க்கவசம் இருக்கிறது, பாதரட்சிகள் இருக்கிறது. நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 10, 11, 12 வசனங்கள்ல. ஆகவே நீங்கள் நல்ல போர் சேவகராக போராயுதங்களை எடுத்து உடுத்திக் கொள்ளுங்கள். Put on the whole armor of God, being a soldier of Jesus Christ. கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிக்கிற ஒரு சோல்ஜராக, ஒரு போர் சேவகனாக தீங்கு அனுபவி. ஒரு ஆள் இராணுவத்தில் சேர்ந்துட்ட பிறகு அப்பப்போ வீட்டு வேலைகளுக்காகவும் வேறு வேலைகளுக்காகவும் அரசியல் பேச்சு பேசுவதற்காகவும் அவன் போக முடியாது. அதே மாதிரி ஊழியத்துக்கென்று வந்து விட்டவர்கள், போதகராக மாறிவிட்டவர்கள், திருச்சபை பணிகளை கவனிக்கிறவர்கள், அவர்கள் ஒரு அரசியல்வாதிகளைப் போலவும் உலகத்தாரைப் போலவும் எல்லா இடங்களிலும் எல்லா அசிங்கங்களிலும் எல்லா கூட்டங்களிலும் நீங்கள் கலக்க முடியாது. ஏனென்றால் நீ ஒரு போர் சேவகன். யூ ஆர் செட் அபார்ட். யூ ஆர் தனியாக பிரிக்கப்பட்ட மனிதன். உனக்கென்று ஒரு ஆணையும் கட்டளையும் இருக்கிறது, அதன் கீழ் நீ நிற்கிற. அதனால தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி, நல்லா கவனிங்க, பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். 4வது வசனம் என்ன சொல்றாரு? நீ கிறிஸ்துவுக்கான போர் சேவனா இருக்கும்போது இந்த உலகத்துக்குரிய தப்பாட்டத்திலும் தப்பான வாழ்க்கையிலையும் லஞ்ச லாவணத்திலும் குற்ற செயல்களிலும் நீ சிக்கிக்கொள்ளாதே, அதில் போய் இறங்கிடாதே. உனக்கு அதெல்லாம் வேலை கிடையாது. இன்னைக்கு நம்ம போயர்களுக்கு இதே வேலை. வேத வசனம் தெரியாத ஆள் தன்னை பிஷப்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகளை ஆடுகிறத நீங்க பார்க்கலாம். இவர்களெல்லாம் எப்படி ஆனா இந்த மாதிரி நமக்கு தெரியல. அவர்களுடைய வாயில அவர்களுடைய சொந்த மொழியே ஒழுங்கா இல்லை, தேவ ஆலோசனை இல்லை. ஒரு நாள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சபை நடத்தக்கூடிய தகுதி இல்லாத மனிதன் எப்படி இவன் போர் சேவகனாய் இருக்க முடியும்? அன்பு சகோதரர்களே, நீங்கள் இந்த உலக சிக்கல்களில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். A servant of God should not be entangled in the world. 5வது வசனம், மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிச்சு விடப்பட மாட்டான். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பாக்ஸிங். பாக்ஸிங்கில் கையில் முகத்தில் குத்துவாங்க, மார்பில் குத்துவாங்க.
வேற எங்கேயும் குத்த மாட்டாங்க, எட்டி உதைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ரிங் இருக்கும். அதுக்கு இத்தனை செகண்ட் இத்தனை நிமிஷம்தான் அது செய்யணும்னு இருக்கும். 2 நிமிஷம், அதுக்கப்புறம் ஓய்வு, மறுபடியும் 2 நிமிஷம், அதுக்கப்புறம் ஓய்வு. பெல் அடித்த பிறகு ஓடி போய் குத்த மாட்டான், பெல் அடிச்ச உடனே ஒதுங்கிடணும். அப்போ பாக்ஸிங்க்குன்னு ஒரு ரூல் இருக்கு. ஃபுட்பால் ஆட்டம்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, கிரிக்கெட் ஆட்டம்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. எல்லா ஆட்டத்துக்கும் ஒரு ரூல் இருக்கு. ஓட்டப்பந்தயம்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, நீச்சல்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, எல்லா சட்டங்கள் இருக்கு. அப்போ தப்பா ஆடுற ஆளு எனக்கு கோப்பை வேணும், எனக்கு மெடல் வேணும்னு நீ கேட்க முடியாது. ஏன்னா நீ தப்பாட்டம் ஆடி இருக்க, அதனால் ஒன்று கிடையாது. அது மாதிரி ஊழியக்காரர்கள் தப்பாக ஆடி தப்பாட்டம் ஆடி கடவுள் என்னை கைவிட்டாரு. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24-25 வசனங்கள். பந்தய சாலையிலே ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். முதல் உலகத்தில் கிரேக் நாட்டில் தான் இந்த ஒலிம்பிக் ஆரம்பிச்சது. இந்த ஒலிம்பிக் என்பது பலவிதமான விளையாட்டுகளின் தொகுப்பு. அந்த நாட்டில் தான் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டது. அந்த உதாரணத்தை கொரிந்தியரில் பவுலடியார் எழுதுகிறார். அதே உதாரணத்தை தீமோத்தேயுக்கு ஒரு போதகருக்கு எழுதுகிறார். என்ன சொல்றாரு? மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி பண்ணாவிட்டால் முடிச்சு விட்டப்பட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஊழியம் செய்வதோ, ஏமாற்றுவதோ, தவறாக போதிப்பதோ, சத்தியத்தை விட்டு விலகி போவதோ, அதெல்லாம் செய்துட்டு எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை, கடவுள் என்ன வழி நடத்தலை, கடவுள் என்னோடு இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. உங்களுக்கு பந்தயத்தில் வெற்றி கிடைக்கவில்லை. ஏன்னா நீங்கள் சட்டப்படி, தேவ வசனத்தின்படி, பரிசுத்த ஆவிக்குள்ள கிருபையின் கீழே ஊழியம் செய்யலையே. நீங்கள் மாம்சத்துக்குரியவராக இருந்தால் எப்படி ஆவிக்குரிய நன்மையை அனுபவிக்க முடியும்? அதுதான் சொல்றாரு, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி பண்ணாவிட்டால் முடிச்சு விட்டப்பட மாட்டான். There is a law for every game and every fight. You must be a law abiding Christian. சட்டப்படி முடிச்சூட்டப்படக்கூடிய ஆசீர்வாதத்தை அடைகிற ஒரு போர் வீரனாக, மல்யுத்த வீரனாக நீங்கள் இருக்க வேண்டும். எவ்வளவு அழகான உதாரணம். 3வதாக 6வது வசனம், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பயிரிடுகிறவன் யாரு? இங்கிலீஷில் ஃபார்மர், பயிரை உருவாக்குகிற விவசாயி. விவசாயி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு அறுவடை நேரத்தில் அவர் அதை சாப்பிடலன்னா அவருக்கு என்ன பிரயோஜனம்? அவர் பயிரிட்டதெல்லாம் யாரோ எடுத்துக்கொண்டு போனால் பயன் இல்லை. ஆகவே நீங்கள் எங்கே பயிரிடுகிறீர்களோ அதன் முதற் பலனை நீங்கள் உண்ண வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இப்போ 3 உதாரணங்களை சொன்னார். தண்டிலே போர் வீரனாக இருக்கிறவன், விளையாட்டிலே அங்கே மல்யுத்தம் செய்கிறவன், வயலில் விவசாயியாக பாடுபடுகிறவன். சோல்ஜர், ஆத்லெட் அண்ட் ஃபார்மர். இந்த 3 உதாரணங்களை சொல்றார். இந்த எல்லா இடத்துலையுமே எல்லா ப்ரொஃபஷனலும், எல்லா தொழிலும் ஒரு சட்டத்தின் கீழ் இருக்கு. அதை நீ ஏன் கவனிக்கலன்னு கேட்கிறார். நீ ஒரு நல்ல போர் வீரனாக இருந்தா உலக காரியங்களை போய் சிக்கிக்காத, உன்னுடைய வேலையை கவனி. நீ ஒரு நல்ல மல்யுத்த வீரனா இருந்தா சட்டப்படி அதை செயல்படுத்து, அப்பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ ஒரு நல்ல விவசாயினா உன்னுடைய அறுவடையை நீ முதல்ல அனுபவிக்கிறவனா இருக்கணும். அன்பு சகோதரர்களே, இந்த 3 உதாரணங்கள் மூலம் சத்தியத்தை எடுத்து போதிக்கிற போதகர்கள் அவர்களும் வாழ வேண்டும்,
கேட்கிறவர்களும் வாழ வேண்டும். நீங்கள் போதிக்கிறது அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த உபதேசத்தை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்து போதித்து உன்னை போல இன்னொரு சகோதரனை உருவாக்குறவர்களாக நீங்க இருப்பீங்க. இன்றைய செய்தி உங்கள் இருதயத்தை தொடும், அது உறுத்தும், உனக்கு ஒரு நினைவாற்றலை தரும் என்று நம்பி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடரை நாளை வகுப்பில் நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, மிக உருக்கமாக நீர் எங்களோடு பேசினதாக நாங்கள் நம்புகிறோம். இவைகளை சிந்தித்து கொண்டிருக்க உதவி செய்தரலும். உமது மக்களை கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.